ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி வீட்டில் அன்னாடு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ்க்காக நான் நிறையா கீரை விதை, அப்புறம் வெஜிடபிள்ஸ் விதைகள் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இதெல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால் இப்போ நட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும். அதனால் நான் கீழே தரையில் போடாமல் இந்த மாதிரி அரிசி பேக்கு, சிமெண்ட் பேக்கெலாம் வேஸ்ட்டானது தான், இது இன்னும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் பூராத்துலேயும் மண்கலவை நிரப்பி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொன்றிலையா வெண்டைக்காய் விதை, கீரை விதை, இப்படி ஒவ்வொன்றிலையும் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த சிமெண்ட் பேக்லெலாம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கும் இதுக்கப்புறம் கோழி மேலே ஏறி சீக்காது. இது நல்லா கொய்யின்னு சூப்பராக வரும். 2 பேக்கு போட்டால் போதும், 2 தடவை நம்ம பொரியல் வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே கீரை வந்துடும். இது பாலக்கீரை விதை. பாருங்க, விதை பார்க்கவே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இதில் 2 பேக்லேயும் நான் பாலக்கீரை விதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லா அரிசி பேக்லேயும் நான் மண்கலவை நிரப்பி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது செடிக்கு பக்கத்தில் குச்சிகளாக போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னாங்க, தண்ணி ஊற்றுட்டோம் அப்படின்னாங்க கோழி சீக்க ஆரம்பிச்சிடும். அதனால குச்சிகளை சுற்றி வர போட்டு இப்படி வச்சுருக்கேன். இந்த அரிசி பேக்லெலாம் பாருங்களேன், மக்காச்சோளம் நட்டு வச்சுருக்கிறேன். மக்காச்சோளம் நட்டு நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை எடுத்து வேறு பேக்கில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது செடி பசலை 2 பேக்கில் செடி பசலை போட்டேன். இதுவும் சூப்பராக வந்துருக்கு, நல்லா தளைஞ்சிருக்கு தளன்னு. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு கிடச்சிச்சு. அதை இந்த பேக்கில் போட்டுச்சு. இன்னும் முளை விடலை. இதில் 2 டை வேஸ்ட்டான டை, அதில் புளிச்சக்கீரை விதை நட்டு வச்சுருக்கிறேன். இது சூப்பராக வந்திருக்குது பாருங்களேன். இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாம் இப்படி செடிகள் நடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வரும். நமக்கு கோழியும் வளர்க்கலாம், இந்த மாதிரி செடியும் வளர்த்தோம் அப்படின்னாக்கும் நல்லாவே நமக்கு அன்னாட தேவைக்கேற்றவாறு நமக்கு காய்கறிகள், கீரைகள் கொடுக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.